ஒரு சுடுகாடே இல்லாத ஒரு ஊர்ல தாங்க இருக்கும். இந்த ஊருக்குள்ள இடுகாடு சுடுகாடு கிடையாது. சுடுகாடு கிடையாது, இடுகாடும் கிடையாது. எங்கள் ஊரில் சுடுகாடு கிடையாது. சுடுகாடு இங்கே இல்லை. எங்களுக்கு சுடுகாடு கிடையாது. என்ன காரணம்னு அம்பாளே வந்து பார்த்தீங்கன்னா சிவபெருமானுக்கு பெருமாளா வந்து பார்த்தீங்கன்னா காட்சி கொடுக்குற அம்பாளே வெங்கட்ரமண சுவாமியா காட்சி கொடுத்துடுறா. அம்பாளே முனிவர்களுக்கெல்லாம் திருமாலாக காட்சி அளித்ததாக புராணம். யமனுக்கு வந்து கையில 2 கையிலையும் விலங்கு போட்டிருக்கு. யம தர்மம் உள்ள எங்கள் ஊரில் இருக்கக்கூடாதான் சுடுகாடு. யமனை வந்து சிவன் கட்டி வச்சிருப்பார். யமனே வந்து தடுத்து பார்த்தாலும் முடியாது அப்படிங்கிறது தான் வரலாறு. அதாவது இந்த கோவிலில் வந்து யமவதங்கிறது கிடையாது. இந்த ஊர்ல துர்மரணம் கிடையாதுங்க. துர்மரணமும் நடக்கிறது. சீக்கு கொண்டு படுத்துக்கிட்டு 15 நாள் 3 மாதம் 4 மாதம் புண்ணாகி அந்த மாதிரி சாவறதெல்லாம் எங்கள் ஊரில் கிடையாது. அப்படியே நடந்தாலும் அவங்க உயிர் வேற எங்கேயே தான் பிரியும். இங்கே கிடையாது, இங்கே பிரியாது. இப்படி ஒரு விநாயகரை வேற எங்கேயுமே நீங்க பார்க்க முடியாது. மண்ணாலான விநாயகர், காவேரி மண், கிளிஞ்சல், அதில் கிடைக்கக்கூடிய சின்ன சின்ன கூழாங்கற்கள், இதாலெல்லாம் உருவாக்கப்பட்ட திருமேனியர். இப்போ இந்த விபத்து நடந்து அது போலலாம் நடக்காது. எங்கள் ஊரில் 500 வோல்ட்டா வளவுன்னா சரியாந்திர வளவு பாருங்க போனீங்கன்னா. ஆமா, விபத்து நடக்காது. அதில் இது வரைக்கும் ஒரு சைக்கிளில் கூட அடிபட்டது கிடையாது. என்ன சொல்றீங்க? அன்புதானே எல்லாம் செய்து நேர்களுக்கும் நம்ம இப்போ எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா ஒரு சுடுகாடே இல்லாத ஒரு ஊரில் தாங்க இருக்கும். இன்றைக்கி இந்தியாவில் இல்லை, தமிழ்நாட்டில், உலகம் முழுக்க முக்கியமான தேவைன்னா அது வந்து பார்த்திங்கன்னா கடைசி காலகட்டத்தில் அந்த தகனம் செய்யப்படக்கூடிய அந்த இடுகாடு சுடுகாடுன்னு சொல்லுவாங்க. அது மிக முக்கியமானது ஒரு ஊருக்கு மட்டும் இல்லை, உலகத்துக்கே. அப்படியேப்பட்ட ஒரு சுடுகாடு இல்லாத ஒரு ஊருக்கு தான் வந்திருக்கோம். காரணம் நீங்கள் பின்னாடி பார்க்குறீங்க பார்த்தீங்கன்னா அந்த நுழைவாயிலில் இருக்கிற சுவாமி தான் காரணம். ஒரு சிவபெருமான ஆலயம் இருக்கிற அந்த ஊரில் பெருமாளுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஆலயம் கிடையாதான். அதற்கு பதிலாக புரட்டாசி 2வது சனிக்கிழமை வருடத்தில் ஒரு முறை மட்டும் அம்பாளே வந்து பார்த்திங்கன்னா சிவபெருமானுக்கு பெருமாளாக வந்து பார்த்திங்கன்னா காட்சி கொடுக்குற அந்த ஒரு இதுவும் இங்கே தான் நடக்குதுங்க. நம்ம இங்கே வந்த காரணம் வந்து பார்த்திங்கன்னா இந்த ஊரில் சுடுகாடு கிடையாது. காரணம் சிவபெருமான். சரிங்களா? அப்படின்னா என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா அது நல்லதை தாங்க சேரும். அதாவது இந்த ஊரில் சிவன் வந்து யமனுக்கிட்ட கட்டளை வந்து இந்த ஊர் பெயர் சொன்னாலே வந்து பார்த்திங்கன்னா அவங்களுக்கு வந்து யம பயம் போயிடுமா. அதாவது யமம் வந்து எந்த விதத்துலையும் தொந்தரவு பண்ணக்கூடாது அப்படிங்கிற ஒரு கட்டளையோட இந்த ஊர் வந்து இன்னைய வரைக்கும் இயங்கிட்டு இருக்கு. அது மட்டும் கிடையாது, இந்த ஊரில் துர்மரணம் கிடையாதுங்க. அதாவது ரொம்ப சீக்காகி ரொம்ப சித்திரவதைகள் பட்டு இறந்துருப்பாங்க இல்லைங்களா. நான் சொல்லும் போதே சிலர் உங்கள் கண்ணுக்கு வந்து போயிருப்பாங்க. அதுபோல் ஒரு நபர் கூட இந்த ஊரில் கிடையாதான். 50 ஆண்டுக்கு மேல் இருக்கிறவங்க இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா அதை சொல்லும் போது அவ்வளோ ஆச்சரியமாக இருக்குது. அது மட்டும் கிடையாது, ரொம்ப சிறப்பான வடுக பைரவர் இருக்கிற ஒரு கரையேற்றும் விநாயகர் இருக்கிற ஆலயமும் வந்து பார்த்தீங்கன்னா இப்படி ஒரு விநாயகரை வேறு எங்கேயுமே நீங்கள் பார்க்க முடியாது. ஒரு ஆலயத்துடைய கருவறையில் இருக்கிற ஒரு விநாயகர் இந்த மாதிரி இருப்பாரா அப்படிங்கிறத நீங்கள் இந்த காணொலியில் பார்க்க போகிறீங்க. அது மட்டும் கிடையாமல் இன்றைக்கி ஒரு ஊர்லேருந்து இன்னொரு ஊரில் போய்ட்டு தகனம் பண்ணும்போது எவ்வளோ பிரச்சனைகள் வரும். ஆனால் இங்கே இப்போ வரைக்குமே வந்து பார்த்திங்கன்னா காவேரி ஆற்றை கடந்து தான் வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி இந்த ஊரில் யார் தவறுனாலும் இறந்தாலும் அங்கே தான் பற்றி வந்து பார்த்திங்கன்னா தகனம் பண்ணிகிட்டு இருக்கிறாங்க. அப்படி ஒரு ஊருக்கு தான் நம்ம இன்றைக்கி வந்திருக்கிறோம். உள்ளே போய் அந்த கோவிலை பற்றின அந்த குருக்களை மட்டும் கிடையாது, இந்த ஊரில் இருக்கிற அனைவரையுமே கேட்டு தெரிஞ்சுக்க போகிறோம். இன்னைய வரைக்கும் ஏன் இங்கே சுடுகாடு இல்லை அப்படின்னு சொல்லினா ஒரு கோவிலில் பல 100 ஆண்டுகளாக இதை வந்து இந்த விதிமுறைகளை வந்து கடைபிடிச்சு வராங்க. அப்படின்னா எந்த அளவுக்கு அந்த மக்களுடைய மனதில் இருக்குது அப்படிங்கிறத நம்ம கேட்க போகிறோம். தஞ்சாவூர் மாவட்டம் திருப்பனந்தாள் வட்டம் அங்கே இருக்கிற திருக்கோடி காவல் கும்பகோணத்துலேருந்து ஒரு 19 கிலோமீட்டர் தொலைவில் தான் இருக்குது இந்த ஆலயம். மிகவும் பழமையான ஒரு சோழர் காலத்து ஆலயத்துக்கு தான் இன்றைக்கி நம்ம போக போகிறோம். ஒரு கற்பனையிலே வாங்க, நம்ம ஊரில் சுடுகாடு இல்லைன்னா என்ன ஆகும் அப்படிங்கிறத இந்த ஊரில் வந்து பார்க்க போகிறீங்க. வாங்க. இந்த கோவில் உள்ள நம்ம இந்த நுழைவாயிலுக்குள்ளே வந்தோடனே வந்து பார்த்திங்கன்னா இந்த கோவிலுடைய ஒரு காலத்தில் தேர் ஓடி இருக்கும் இல்லைங்களா. அந்த தேர் ஓடின்னு அந்த தேர் மண்டபம், ஒரு மண்டபத்தினுடைய வாசலில் அந்த தேர் நின்று அலங்கரித்ததுக்கு அப்புறம் தான் வந்து பார்த்திங்கன்னா நகரம். இன்றைக்கி அந்த தேர் மண்டபத்துடைய நிலை எப்படி இருக்குது பாருங்கள். அது மட்டும் இல்லாமல் இதுக்குள்ளே இப்போ போகலாமான்னு தெரில. இப்போ இது இன்னொருத்தவங்களுடைய ஒரு குளியல் அறையாவோ ஏதோ ஒரு இதாவோ பயன்படுது. இங்கே பாருங்கள் எத்தகைய ஒரு அழகான ஒரு சிற்பங்களை கொண்டு இருக்குது பாருங்கள். ரொம்ப ஆச்சரியமாக இருக்குல்ல. யானை குதிரை அப்படின்னு சொல்லிட்டு எத்தகைய ஒரு அழகான ஒரு நிலையில் இருக்குது பாருங்கள். வீரர்கள் வந்து மேலே உட்காந்து ஓட்டுற மாதிரியான ஒரு அமைப்பில். ஆனால் இப்போ வந்து பார்த்திங்கன்னா இது வந்து ஒரு குளியல் அறையாக வந்து பயன்படுத்த நீங்கள் பார்க்கலாம். ஆனால் எவ்வளோ ஒரு அழகான ஒரு பழமையான ஒரு இது பாருங்கள். இதே போல் 2 பக்கமும் இருக்கணும். ஆனால் இன்றைக்கி இந்த தேர் மண்டபம் பயன்படாமல் இருக்குது. கண்டிப்பாக ஒரு காலத்தில் இது மீட்டெடுக்கப்பட்டு ஒரு பயன்பாட்டில் வரும். வாங்க கோயிலுக்கு போவோம்.
இந்த ஊர்ல சுடுகாடு கிடையாதுங்கிறாங்களே, நிஜமாவே கிடையாது அங்க? நிஜமா கிடையாது. ம். இது யமபயம் கிடையாதுன்னு பேர். இந்த ஊரில் யமனுக்கு வந்து கையில் 2 கையிலையும் விலங்கு போட்டிருக்கு. அப்புறம் தலையில் சிவனுடைய பாதம் இருக்கும். 33 தேவர்களும் இந்த ஊரில் இதுவாக இருக்கிறதுனால நமக்கு வந்து யமபயம் கிடையாதுன்னு சொல்லுவாங்க. சிவனும் இந்த ஊரில் நான் இருக்கிறதுனால யமன் வந்து இந்த ஊரில் எந்த விதமான பயமும் இல்லாமல் இருக்கணும் அப்படின்னு சொல்லி ஒரு கட்டளை மாதிரி இருக்கு. யமனுக்கு வந்து சிவன் இட்ட கட்டளை மாதிரி. அண்ணா வணக்கம். உங்கள் பேர் என்ன? முருகன். இந்த ஊருங்களா? திருக்கோடிக்காவல். திருக்கோடிக்காவல் தான். முருகன், உங்கள் ஊரில் வந்து வேற எங்கேயும் இல்லாத ஒன்று இருக்குங்கிறாங்களே, உண்மையா? உண்மைதான். சுடுகாடு உங்கள் ஊரில் கிடையாது? எங்கள் ஊரில் சுடுகாடு கிடையாது. காவேரிக்கு அந்தாண்ட தான். எப்போயிலேருந்து? எனக்கும் தெரியாதுங்க. அப்போயிலேருந்து இப்போ வரைக்கும் சுடுகாடு கிடையாது? எனக்கு வேணா தெரிஞ்சா இல்லை, 52 வயசு ஆகுது எனக்கு. அது அன்னிலேருந்து இன்ன வரையுமே கிடையாது. அக்கறையில் தான். அக்கறையில் தான் கொண்டு போகணும். என்ன காரணம்னு அதான் தெரியல. அதான் தெரியல. ஆனால் இன்னி வரைக்கும் அதை வந்து பின்பற்றுறீங்க? யாரும் எதுவும் சொல்றதில்ல. எங்கள் அந்தாண்ட எடுத்துகிட்டு வரக்கூடாது, போகக்கூடாதுன்னு அந்தாண்ட. அதாவது வேற ஊரில் தான் போய் பண்ணுறீங்க? ஆமாம். உங்கள் ஊரில் கிடையாது? எங்கள் ஊரில் கிடையாது. யாரும் கட்டி கொடுக்கலையா, இல்லை நீங்கள் யாரும் கேட்கலையா, இல்லை என்ன? எங்கள் ஊரில் கிடையாது அப்போலேருந்து. என்னன்னு கேட்டால் அந்த யம தர்மம் உள்ள எங்கள் ஊரில் இருக்கக்கூடாதான். சுடுகாடு இருக்கக்கூடாது. அதுதான் யம தர்மரோட இது. எங்கள் பெரிய கோயிலில் இருக்கு. அதனால தான் உங்கள் ஊரில் அந்த கோயிலால உங்கள் ஊரில் சுடுகாடு கிடையாது? 55 வயசு ஆகுது. அண்ணன் பேர் முருகன். உங்கள் பேர் முருகனா? உங்கள் தம்பி தானே? அதுக்குன்னு ஒரே பேரையா வைப்பாங்க? மொத்தம் வந்து நாங்கள் 60 குடும்பம் இருக்கோம். அப்பா, சரி. இப்போ இந்த ஊரில் வந்து சுடுகாடு இல்லை, இப்போ தகனம் பண்ணணும்னா எங்கண்ணா போகிறது? அந்தாண்ட கரை. வேற ஊர்? அந்த எல்லை வந்து எங்கள் ஊர் எல்லை தான். அது காவேரி குறுக்க போகுது. காவேரி இப்போ ஒரு ஆறு குறுக்க போனாலே அது வந்து வேற ஊர் எல்லை தானே சார்? அது எல்லை கணக்கில் வந்து எங்கள் ஊர் எல்லை. கணக்கில் உங்கள் ஊர் எல்லையில் இருக்கும்? கணக்கில் இருக்கு. ஆற்றை தாண்டி கூட்டி அந்தாண்ட தர. இப்போ இன்னி வரைக்கும் ஆற்றை தாண்டி தான் எடுத்துகிட்டு போயிட்டு இருக்கீங்க. என்ன காரணம் உங்கள் ஊரில் சுடுகாடு வைக்காது? சுடுகாடு இல்லாத ஊர் எங்கள் ஊர். சுடுகாடு இல்லாத ஊர், யம பயம் இல்லாத ஊர். இங்கே வந்து யமனை வந்து சிவன் கட்டி வச்சிருப்பாரு. சங்கிலி போட்டு சிவனோட பாதத்தை தூக்கி தள்ள வச்சிருப்பாரு இந்த ஊர்ல. அப்படி இருக்கிற ஒரு ஊர் இது. உங்க ஊர்ல எதனால சுடுகாடு இல்லை? சுடுகாடு முதல்ல இல்லையா உங்க ஊர்ல? இந்த ஊரில் வந்து எல்லைக்கு உட்பட்டது சுடுகாடு கிடையாது, இடுகாடும் கிடையாது. இங்கேருந்து காவேரி ஆற்றை தாண்டி 1 கிலோமீட்டருக்கு அந்தாண்ட போனால் தான் உங்களுக்கு சுடுகாடு உண்டு. ஏன் அப்படின்னா இந்த இடத்துல உள்ள 1008 லிங்கங்கள், 3 கோடி மந்திர தேவதைகள், 3 கோடி மந்திர உபதேசங்கள், அதாவது இங்கே வந்து சாப விமோச்சனம் பெற்றதாக ஐதீகம் இருக்குது. அதனால் இங்கே வந்து இறக்குறவங்களுக்கு நேரடியாக சொர்க்கம்தான். யமனே வந்து தடுத்து பார்த்தாலும் முடியாது அப்படிங்கிறது தான் வரலாறு. இங்கே இல்லை, ஆத்தாங்கரையில் போகணும். அல்ல கேளுங்க. இந்த ஊர்ல ஆனால் கிடையாதா? இந்த ஊரில் இல்லை. எத்தனை வருஷம்? உங்களுக்கு வயசு என்ன ஆகுது? எனக்கு வந்து 75. உங்களுக்கு தெரிஞ்சு இங்கே கிடையாது? இங்கே கிடையாது. பக்கத்து ஊர் தான் போவீங்களாயா? அந்தாண்ட ஆற்றுக்கு அந்தாண்ட போகணும், அந்த சைடு. சரிங்க சரிங்க. எனக்கு என்ன 55 வயசு ஆகுது. 55 வயசு. உங்களுக்கு தெரிஞ்சு இந்த ஊரில் சுடுகாடு கிடையாது, ஐதீகம்னு சொல்கிறீங்க. எதுவுமே சொல்றது கேட்டது கிடையாதா? அதான் ஊரில் யமபழி கிடையாதான், அதனால கிடையாது. அதனால எங்களுக்கு சுடுகாடு கிடையாது. அடுத்த ஊர் தான். அடுத்த ஊர் தான். துர்மரணமும் நடக்கிறது நடந்ததே இல்லை. உங்களுக்கு எத்தனை வருஷமா இங்கே இருக்கீங்க? நாங்கள் 50 வருஷமா இருக்கோம். உங்களுக்கு தெரிஞ்சது வரையும் நடந்ததே கிடையாதா? கிடையாது. அப்ப இங்க இருக்கிறவங்களை எங்கம்மா போய் தகனம் பண்றது, அடக்கம் பண்றதுன்னா அது அக்கறையில் இருக்கும். அடுத்த ஊர்ல இங்க கிடையாது. காவேரி தாண்டி அந்தாண்ட. இப்போ உங்கள் ஊரில் துர்மரணம்லாம் நடக்காதாம்ல, உண்மையா? அதான் அந்த சீக்கு கொண்டு படுத்துக்கிட்டு 15 நாள் 3 மாதம் 4 மாதம் புண்ணாகி அந்த மாதிரி சாவறதெல்லாம் எங்கள் ஊரில் கிடையாது. இப்போ இந்த விபத்து நடந்து அது போலலாம் நடக்காது. எங்கள் ஊரில் ஐநர் கோல்ட்டா வளவுன்னா சரியாந்திர வளவு பாருங்க போனீங்கன்னா. ஆமாம், விபத்து நடக்குது. அதில் இது வரையும் ஒரு சைக்கிளில் கூட அடிபட்டது கிடையாது. என்ன சொல்கிறீங்க? உண்மையாக சொல்கிறேங்க. எனக்கு தெரிஞ்சு 52 வயசுல ஒரு பயங்கரமான ஒரு வளைவு. எவ்வளவு? ஆமாம், அது ரோடு போட பெரிய அதிகாரிலாம் வந்தாங்க. கோயிலை இடிச்சிட்டு நேர் பண்ணணும் எடுக்க சொல்லிட்டாங்க. அப்புறம் அதே ராத்திரி போய் அந்த ஆபிச்சர் வீட்டில் செஞ்சோன்னா உடனே உடைந்து ஐயரை கூப்பிட்டு வந்து ஒரு அவசியம் பண்ணி, நான் செஞ்சது தப்பு தான், நான் கொஞ்சோண்டு வளைச்சி போட்டுக்கிறேன்ட்டு சொல்லிட்டு விட்டாங்க. அதிகாரி கனவுல போய் ஐநர் அதேமாரி எங்கள் ஊரில் சுத்தமான சாமி. இப்போ என்னன்னா இங்கே உங்களுக்கு துர்மரணம் ஒன்று, அதாவது விபத்துனால ஒரு மரணம் இல்லை, அது மாதிரி அசம்பாவிதம் ஏதாவது இங்கே நடந்ததே கிடையாதுங்கிற மாதிரி சொல்கிறாங்களா? ஒரு சீக்கால வந்து சாகிறதோ இது பண்ணுறதோ அந்த மாதிரி ஒரு சம்பவம் நடந்தது கிடையாதுங்கிறாங்க. அதெல்லாம் அந்த அளவுக்கு கிடையாது. இல்லை, அந்த அளவுக்கு கிடையாது. அதை தான் கேட்குறேன். ஏன்னா நடந்திருக்க வாய்ப்பு இருக்குங்கிறதோட நீங்கள் இந்த ஊர் தான். அப்படியே நடந்தாலும் அவங்க உயிர் வேற எங்கே தான் பிரியும். இங்கே கிடையாது. இங்கே பிரியாது.
புரியுதுங்களா? அது மாதிரி தான் நடக்கும். தெற்கு வடக்கா போகும். இங்கே காவேரி வந்து தெற்கு வடக்கா போகும். காசியினுடைய புண்ணியம் இந்த ஊர்லேயும் இருக்குது. காசி க்ஷேத்திரத்தில் தெற்கு வடக்கா தான் இருக்கும். இந்த ஊர் காவேரியில் குளிச்சாக்கா காசியில் குளித்த புண்ணியம். ஆமாம், ஏன்னா அந்த தெற்கு வடக்கா காவேரிங்கிறது பொதுவாக கிழக்கு மேற்காக தான் ஓடும். ஆனால் இந்த ஊரில் தெற்கு வடக்கா ஓடுறதுனால இந்த ஊரில் உத்தரவாக்கின்னு பேர். அது லோககாந்தாங்கிறவங்க ஒரு அந்த காலத்தில் வந்து தாசின்னு சொல்லுவாங்க. அவங்க வந்து இந்த ஊரில் வந்து தஞ்சம் கொண்டு இங்கே இறந்துடுறாங்க. இறந்தோடனே அவங்க நரகலோகத்துக்கு முன்னாடி ஒரு லோகம் இருக்கும். அங்கே போனால் ஜட்ஜ்மெண்ட் ஆகும், நரகமா சொர்க்கமா அப்படிங்கிற இதில். அப்போ பார்க்கும்போது பூதகணங்கள்லாம் வந்து அழைச்சி போகும்போது இங்கே வந்து அவங்களுக்கு தடை கொடுக்குறாங்க. இல்லை, சிவன் வந்து அனுப்ப மாட்டேங்கிறாரு, இவங்களுக்கு சொர்க்கமா நரகமான்னு பிரிக்க முடியல. அப்படிங்கும்போது யமனுக்கு என்ன பண்ணுறாரு, உத்தரவு கொடுக்குறாரு. சிவன் என்ன சொல்கிறாரு, உங்களுக்கு வந்து இந்த அம்மா வந்து இந்த திருக்கோடீஸ்வரர்லேருந்து கோடிக்கா தான் ஷார்ட்டாக சொல்லுவாங்க. இந்த ஊரில் இறந்ததுனால அவங்க என்ன பாவம் பண்ணி இருந்தாலும் அவங்களுக்கு முக்தி கிடைக்கணும். அதாவது சொர்க்கம் நரகம் தாண்டி முக்தி கிடைக்குது. அது பெரிய விஷயம். அதனால தான் இங்கே வந்து எங்கே நிற்கிற இடத்துல உங்களுக்கு லிங்கம் இருக்குங்கிறது ஒரு ஐதீகம். இறந்து போகிறாங்கல்ல, இப்போ அடுத்த ஊரில் இது பண்ணுறப்போ எதுவும் ப்ராப்ளம் வராதானே? பொதுவாக வரும்ல, நிறைய ஊர்களில் வருது இல்லை. அதாவது இப்போ நேற்று நடக்கிற விஷயம் இல்லை, எத்தனையோ வருடங்களாக நடந்து அது கணக்கே சொல்ல முடியாது. இல்லை, அதுக்கு ரெக்கார்டே இல்லை. அதாவது விஷயமே அதுதான், ரெக்கார்டே இல்லைங்கும் போது அது அப்போ அது தனியாக அதுக்கு மயானம் உண்டு. இந்த ஊர்லேருந்து போகிறவங்களுக்கு தனி மயானம், அது எல்லைக்கு அந்தாண்ட இருக்குது. அது யாரும் கணக்கு போட்டுறதுக்கு வேலையும் கிடையாது. ஊர்லேருந்து யாரும் வந்தாலும் அங்கே பாரம்பரியம். இப்போ கவர்மெண்ட்ல நீ கேஸ் போட்டாலும் என்ன சொல்லுவாங்கன்னா, இது என்னைக்கு நடந்ததே தெரியாதுங்கும் போது எப்படி நீங்கள் பிளாக் பண்ண. அதாவது ஒரு 1000 வருஷம் கூட தாண்டி இருக்கலாம், அதுக்கான ரெக்கார்டு இல்லை, அவ்வளோதான். அப்புறம் அம்பாள் திரிபுர சுந்தரின்னு பேர், சுவாமி பேர் திருக்கோடீஸ்வரர். அம்பாளுக்கு வந்து ஆழ்வார்கள்லாம் இந்த ஊரில் பிரளயம், பெரிய பிரளயம் அந்த இதில் வந்தபோது ஆழ்வார்களுக்கு திருப்பதி தேவ சுவாமியை வந்து தரிசனம் பண்ண முடியல. ஏன்னா அந்த பிரளயம் இருக்கிறதுனால அவங்களால இங்கேருந்து போக முடியல. அதனால் இந்த திருக்கோடிக்காவல்லையே புரட்டாசி மாதம் 2வது சனிக்கிழமை வெங்கட்ரமண சுவாமியாக அம்பாளே வெங்கட்ரமண சுவாமியாக காட்சி கொடுத்துட்றா. அதனால் புரட்டாசி மாதம் 2வது சனிக்கிழமை இந்த ஊரில் அம்பாள் வெங்கட்ரமண சுவாமி அப்படியே திருப்பதி மாதிரியே இருக்கும். இங்கே வந்து பெருமா கோயில் கிடையாது. பெருமாள் கோயிலும் கிடையாது இந்த எங்கள் ஏரியாக்குள்ளார பெருமா கோயில் கிடையாது. ஏன்? இங்கே வந்து சிவனுக்கு வந்து பெருமாள் வந்து அம்மனா காட்சி அளிச்சிருக்காங்க. ஆமாம், அம்பாள் வந்து வருடத்துக்கு ஒரு முறை வந்து பெருமாள் வேஷம் போடுவாங்க. அது புரட்டாசி சனிக்கிழமையில 2வது சனிக்கிழமை வந்து அம்பாளுக்கு பெருமாள் வேஷம். அதனால இந்த ஊரில் பெருமாள் கோயில் கிடையாது. பெருமாள் கிடையாது. சிவன் இருந்தால் பெருமாள் இருப்பார், ஆனால் இங்கே கிடையாது. அப்புறம் லலிதா சஹஸ்ரநாமத்துக்கு பாஸ்கர் ராயருங்கிறவர், இந்த ஊருக்கு பக்கத்தில் பாஸ்கர் ராஜபுரம்னு இருக்குது. அங்கே வந்து பாஸ்கர் ராயர்னு ஒருத்தர் வந்து லலிதா சஹஸ்ரநாமம் இந்த அம்பாள் சன்னதியில் பாஷ்யம் எழுதியிருக்கார். பாஷ்யம்னா அதுக்கு உரை, இந்த லலிதா சஹஸ்ரநாமத்துக்கு அது அம்பாள் சன்னதியில் எழுதி அதை அம்பாள் அக்செப்ட் பண்ணிட்டு இருக்கா. கரையேற்று விநாயகர்னு இருக்கும், அது மணலால் ஆனது, அகத்தியரால் பிரதிஷ்டை செய்யப்பட்டது. அது வந்து பார்த்தீங்கன்னா கோயிலில் இருக்கும். அதுக்கு வந்து அபிஷேகம் கிடையாது. அந்த விநாயகருக்கு மணலாலான விநாயகர், மணலாலான விநாயகர், மண்ணுங்கிறது தாண்டி மணலாலான விநாயகர். அவருக்கு வந்து இப்போ அந்த அதே கதை தான். 3 மந்திர தேவதைகள் எல்லாமே பூஜை பண்ணி அதுக்கான பாவ விபோஷனம் பண்ணுறதுக்கு எல்லாமே, அதாவது கரை ஏற்றும். அதாவது உங்களுக்கு ஏதாவது இன்னல் இருந்ததுன்னா அந்த விநாயகரை வந்து வழிபட்டிங்கன்னா அந்த இன்னல்லேருந்து ரிலீஸ் பண்ணி கொடுக்கும். பொதுவாக சனீஸ்வரனுக்கு காகம்தான் வாகனமாக இருக்கும். இந்த ஊரில் வந்து அன்னம் வாகனமாக இருக்குது. அன்னப்பறவை அதுதான் வாகனம். சனீஸ்வர பகவான் தலையில் சிவனுடைய பாதம் இருக்கும். எதனாலமா? சனீஸ்வரருக்கு வந்து இந்த ஸ்தலத்தில் யார் வந்து என்ன சுவாமியை கும்பிடுறாளோ அவளுக்கு சனி பயம், சனீஸ்வரனுடைய அந்த தாக்கம்லாம் இல்லாமல் இருக்கிறதுக்காக அவர் பாதம் 2 வச்சுருக்குன்னு சொல்கிறார். வடுக பைரவர் இருக்கார். அவர் வந்து துர்வாச முனிவர்னு கேள்விப்பட்டிருக்கீங்க. ரொம்ப கோபம் அவரை அந்த துர்வாச முனிவர். அவர் வந்து இந்த வடுக பைரவரை வணங்கினா எந்த விதமான பிரச்சனைகள், கடன் தொல்லை, திருமண தடை எல்லாம் நீங்கி விடுறது. அதனால எல்லாரும் வந்து இந்த ஊரில் இந்த வடுக பைரவருக்கு நல்ல பெரிய ஒரு ஹோமங்கள்லாம் பண்ணி
எல்லாருக்கும் நல்லது நடக்கிறது. ஒரு கோவில் உள்ள வரும்போது நம்ம நேராக சாமியை பார்க்குறதுக்கு போயிடுவோம். ஆனால் இந்த ராஜகோபுரம் எதுக்கு, அதில் உள்ள சிற்பங்கள்லாம் நம்ம பெரும்பாலும் அளவில் கவனிக்கிறதில்ல. இப்போ இந்த கோவிலில் ஒரு பார்க்க பாருங்கள், நேராக வாசல் தெரியுது, இது ஒரு நுழைவாயில் நினச்சி நம்ம போயிடுறோம். நுழைவாயில் தான். அந்த நுழைவாயிலில் நம்ம என்ன மாதிரியான எண்ணங்களை கொண்டு போகிறோன்னு சொல்லிட்டு அந்த எண்ணங்களை இங்கே வந்து ஒரு சிற்பங்களாக வந்து பிரதிபலிச்சிருக்கிறாங்க. உதாரணத்துக்கு இங்கே பாருங்கள், ஒரு யானை வந்து ஒரு போருக்கு போகிற மாதிரி யானையும் பழைய காலத்து அந்த ஒரு யாழி சொல்லுவாங்க இல்லைங்களா, அந்த யாழியும் பண்ணி இது வந்து ஒரு சாதாரணமான ஒரு இதாக இருக்குது. அப்படியே இந்த பக்கம் வந்தீங்க அப்படின்னா ஒரு உயிர்மை நேயம் இருக்குது பார்த்தீங்களா. நம்ம மனிதனுக்கு மனித நேயம் வந்து பொதுவானது சரிங்களா. உயிர்மை நேயங்கிறது அனைத்து உயிருக்குமானது. அதை வந்து பல நூறு வருடங்களுக்கு முன்னாடியே நம்ம தமிழ் மன்னர்கள் வந்து அதை வந்து நிலைநாட்டியிருக்கிறாங்க. அதனுடைய கருத்தை வந்து இங்கே வச்சுருக்கிறாங்க. இங்கே பாருங்கள், அதாவது மனுநீதி சோழன் ஒரு பசு வந்து கேட்கும் இல்லைங்களா, நம்ம புத்தகத்தில் படிக்காத யாருமே இருக்க மாட்டீங்க. இங்கே பாருங்கள், ஒரு பசு வந்து மணி அடிக்குது, அந்த மணி இருக்குது பாருங்கள், அந்த பசு வந்து மணி அடிக்குது. இங்கே பாருங்கள், அந்த மன்னர்கள் வந்து சொல்கிறாங்க. அந்த மனுநீதி சோழனுடைய அந்த கதையை இங்கே வந்து பார்த்திங்கன்னா அந்த ஒரு சிற்பங்களாக இதில் வந்து பண்ணியிருக்கிறாங்க. அந்த தேரில் உட்காந்து கேட்குற மாதிரி சரிங்களா. அத்தகைய ஒரு அழகான ஒரு சிற்பத்தை இதில் வந்து பண்ணியிருக்காங்க. இங்கே வந்து ஒரு பெரிய தேர் கொடுத்துருக்காங்க பாருங்கள், குதிரைகள் வந்து யானைகளும் இழுத்துட்டு போகிற மாதிரி. இப்போ அப்படியே நம்ம வந்து இதுக்குள்ளே போனோம் அப்படின்னா, அப்படியே உள்ளே வந்தோம் அப்படின்னா ஏகப்பட்ட கல்வெட்டுகள். இதெல்லாம் வந்து பிற்காலத்தில் இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா இந்த கல்வெட்டுகள் இங்கே வந்து வைக்கப்பட்டிருக்கும். ஏன்னா இப்படி துண்டு கல்வெட்டாக வைக்க மாட்டாங்க. இந்த கோவில் மறுசீரமைப்பு பண்ணும்போது இங்கே கொண்டு வந்து வச்சுருப்பாங்க. இங்கே வந்து பார்த்திங்கன்னா தெரியும், வீரர்கள் வந்து குதிரையில் வந்து நம்ம போகிற மாதிரியான ஒரு அமைப்பை வந்து கொடுத்துருப்பாங்க. இதெல்லாம் சாதாரணமாப்பா அப்படின்னு சொல்லி நீங்கள் நினைக்கலாம். அதுதான் கிடையாது. இங்கே பாருங்கள், இதெல்லாம் சாதாரண விஷயமானு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக கிடையாது. இங்கே பாருங்கள், ஒரு கரடி சரிங்களா, ஒரு கரடி போல் ஒரு அமைப்பு, ஒரு மானை வந்து உந்துதல் போல் இருக்குது பாருங்கள். அப்படியே இங்கே வந்தீங்க அப்படின்னா ஒரு மான் இருக்கா, அந்த மானில் வந்து ஒரு நாய் வந்து ஒரு பால் இருந்துற மாதிரியான ஒரு பண்ணியிருக்காங்க பாருங்கள். அப்படியே இங்கே வந்தீங்கன்னா பசு சரிங்களா, அந்த பசுவில் ஒரு நாய் வந்து பால் இருந்துற மாதிரியான, அதனுடைய மடியில் வந்து பால் இருந்துற மாதிரியான ஒரு அமைப்பு வச்சுருக்குறாங்க. இங்கே வந்து பார்த்திங்கன்னா ஒரு யானை, அந்த யானையில் எத்தனை ஒரு சிற்பங்கள் பாருங்கள். அந்த யானை ஒரு மனிதன் வந்து அந்த யானை வந்து ஒரு மனிதனை தும்பிக்கையால் பிடிச்சிருக்கிற மாதிரி இருக்குது. இங்கே ஒரு பெண்மணி வந்து பார்த்திங்கன்னா தான் வாளால் ஒரு நடனம் ஆடுற மாதிரியான ஒரு அமைப்பு, 2 கையிலையும் வந்து வாள், தேர்களால் நிறைஞ்ச ஒரு கோவிலாக இருந்திருக்கு. அப்படியே இங்கே வந்தீங்க அப்படின்னா இங்கே பாருங்கள், இந்த கோவில் முழுக்க வந்து பார்த்திங்கன்னா தேர். அப்போ அந்த காலத்தில் எத்தகைய ஒரு தேர் சிறப்பு உள்ள ஒரு கோயிலாக இருந்திருக்கும். இங்கே பாருங்கள், அத்தனை நடனங்களும் ஒரு அழகான ஒரு அம்சையில் வச்சுருப்போம். இங்கேயும் வந்து பார்த்திங்கன்னா ஒரு பசு ஒரு நாய்க்கு வந்து பார்த்திங்கன்னா பால் கொடுக்குற அமைப்பில் இங்கே வந்து அந்த சிற்பங்கள் இருக்கும். இது வந்து நடன கலைஞர்கள் வந்து இங்கே நிறையா இருந்திருக்காங்கிறத இந்த சிலைகள் வந்து குறிக்குது. இங்கே வந்து பார்த்திங்கன்னா தெரியும், ஒரு நிறை மாத கர்ப்பிணியாக வந்து பார்த்திங்கன்னா ஒரு அந்த பரதநாட்டியத்தினுடைய அந்த கலை இங்கே வந்து பார்த்திங்கன்னா தெரியும். அந்த முழுக்க அந்த வாள், அந்த குதிரையிலேருந்து வாள் வீச்சுதல், அதனுடைய அமைப்பை முழுக்க வந்து பார்த்திங்கன்னா கொடுத்துருக்குறாங்க. அப்படியே இங்கே வந்தோம் அப்படின்னா அந்த நடனக்கலைகளுடைய மொத்த அந்த நடன அந்த வரிசைகளையும் வந்து பார்த்திங்கன்னா ஒரு சிற்பங்களாக இது முழுக்கவே வந்து பார்த்திங்கன்னா வச்சுருக்குறாங்க. அப்படியே இங்கே வந்தோன்னா அழகான தேர் அமைப்புகள் இருக்குது பார்த்தீங்களா, இது முழுக்க வந்து தேரோடைய அந்த எண்ணெய் ஓட்டங்களை வந்து கொடுத்துருக்குறாங்க. இதெல்லாம் நின்று பார்க்கும்போது அவ்வளோ ஒரு ஆச்சரியமாக இருக்குது. அது மட்டும் இல்லாமல் ஒரு நுழைவாயில் நுழையும் போது எத்தகைய அழகான அந்த ஒரு இது இருக்குது பாருங்கள், அந்த மனுநீதி சோழன், அது ரொம்ப எனக்கு பிடிச்சிருக்கு. ஏன்னா அது ஒரு உண்மையாக இருக்கணும், அனைத்து உயிர்களுக்குமான ஒரு பொதுவான ஒரு நியாயமாக இருக்கணும்னு சொன்ன ஒரு மிகப்பெரிய ஒரு தீர்ப்பு, அனைவராலும் படித்து போற்றப்பட்ட ஒரு தீர்ப்பு. இதை பார்த்துக்கிட்டே இந்த கோயிலுக்குள்ளே போவோம். இதுக்குள்ளே தான் வந்து பார்த்திங்கன்னா சொல்லக்கூடிய அனைத்தும் இருக்குது. பெருமாளாக மாறக்கூடிய அம்பாள் இங்கே தான் இருக்கிறாங்க. அப்பா உள்ளே வந்து நல்ல காற்று, இங்கே பாருங்கள், மேலே பார்த்தா தான் தெரியும், அவ்வளோ காற்றடிக்குது. அவ்வளோ ஒரு பெரிய ஆலயம், சோழர் காலத்து ஒரு ஆலயம் அது சரிங்களா, 1000 ஆண்டை கடந்த ஒரு ஆலயம். இது உள்ளே தான் வந்து படுக பைரவர் வந்து உள்ளே இருக்கார். அது மட்டும் இல்லாமல் உள்ளே தான் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப வித்தியாசமான ஒரு விநாயகர் இருக்கார். அது எல்லாத்தையும் இன்றைக்கி தெரிஞ்சு கேட்டுக்க போகிறோம் வாங்க. அதாவது இந்த கோவிலில் வந்து யமவதங்கிறது கிடையாது. இந்த ஊரில் பிறக்கிறவங்க, இந்த ஊரோட பேரை காதால் கேட்டவங்க, சம்மந்தப்பட்டவங்களுக்கு யமவதன்னு கிடையாதுன்னு இந்த கோவிலோட ஐதீகம். அது மட்டும் இல்லாமல் வந்து நானும் உணர்ந்தது என்னென்னு பார்த்தீங்கன்னா,
எங்கள் வீட்டுக்கு எய்த்தாப்பில் ஒரு பாட்டி வந்து ரொம்ப வந்து மரண வேதனை பட்டுட்டு இருந்தாங்க. அதாவது எப்படி பார்த்தீங்கன்னா இந்த சொல்லுவாங்கள்ல அந்த அந்த பூச்சி வேற வந்துருச்சு அவங்க காலில். அந்த அளவுக்கு வந்து ரொம்ப மோசமாக போய் அவங்க வந்து ரொம்ப கஷ்டப்பட்டுட்டு இருந்தாங்க. அப்போ வந்து நாங்கள் வந்து இந்த மாதிரி இந்த ஊரில் வந்து இங்கே வந்து யமனை வந்து கையில் விளங்கிட்டு இருப்பாங்க, இந்த ஊருக்கு போய் வேண்டிட்டு நம்ம வந்தோம்னா அந்த மாதிரி யமவதையிலேருந்து சீக்கிரமாக மீண்டு வருவாங்க அப்படின்னு சொல்லி நாங்கள் வந்து வேண்டியிருந்தோம். இது வந்து அதாவது குறிப்பிட்ட ஏஜில் இருக்கிறவங்களா இருந்தால் அவங்க வந்து மீண்டு வந்துடுவாங்க. அது ரொம்ப வயசானவங்களாக இருந்ததுனால அந்த யமவதையிலேருந்து சீக்கிரமாகவே வந்து அது யமலோக பதவி அடைஞ்சிருவாங்க. இதுதான் சீக்கிரமே அந்த துன்பத்திலேருந்து விடுபட்டுருவாங்க. அப்படி வந்து மாறிடுவாங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த கோவிலுக்கு என்ன சிறப்புன்னு பார்த்தீங்கன்னா, அந்த பஞ்சகாஸ்தலம் சொல்கிறோம்ல, அந்த பஞ்சகாஸ்தலத்தில் இந்த கோவிலும் ஒன்று. பஞ்சகாஸ்தலம்னு ஒன்று வந்து திருவானைக்காவல், அப்புறம் திருநெல்லிக்கா, அப்புறம் திருக்கோலக்காங்கிறது இப்போ வந்து வேறு ஊர் பேர் வந்து மாறி இருக்கு. இதில் வந்து இந்த திருநெல்லிக்காங்கிறது திருத்துறைப்பூண்டி, திருக்கோலக்காங்கிறது சீர்காழி சட்டநாதர் கோவில், திருவானைக்காவல், திருக்குறக்காங்கிறது மயிலாடுதுறை மாவட்டம் நீடூருக்கு பக்கத்தில் இருக்குது, திருக்குறக்காவல்னு இப்போ மாறி இருக்குது. அதுக்கப்புறம் இந்த திருக்கோடிக்கா, அந்த பஞ்சகாஸ்தலத்தில் இந்த ஸ்தலமும் ஒன்று. இந்த கோவில் இருக்குது பார்த்தீங்களா, இந்த ஆலயம் வந்து முதல்ல வந்து செங்கல்லாலான ஒரு கோவிலாக இருந்திருக்கு. அதாவது பல்லவர் காலத்து கோவில். இந்த ஆலயத்தினுடைய ஆண்ட சராசரியாக சொல்கிறதே வந்து பார்த்திங்கன்னா சிரமம். ஏன்னா எடுத்தோடனே ஒரு சிவாலயத்தை வந்து நிறுவிட மாட்டாங்க. ஒரு சிறு குரு வழிபாடு ஒரு எத்தனையோ ஆண்டு காலத்துக்கு முன்னாடி இருந்திருக்கும். அதற்கப்புறம் பல்லவ மன்னர்கள் ஒரு செங்கல்லாலான ஒரு கோவிலை வந்து இங்கே வந்து கட்டியிருக்கலாம். அதற்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா சோழம், அதாவது செம்பியன் மாதேவி தான் வந்து பார்த்திங்கன்னா இங்கே இருக்கிற இந்த ஆலயத்தை கற்றளியாக எழுப்பினது வந்து பார்த்திங்கன்னா அவங்க தான். அதற்கப்புறம் வந்த 2ஆம் ராஜனாக இருக்கட்டும், குலோத்துங்க சோழனாக இருக்கட்டும், அப்படியே பின்னாடி வந்த நாயக்கர்களாக இருக்கட்டும், இந்த கோவிலை வந்து வழியாக வந்து பார்த்திங்கன்னா கோவிலை வந்து மேலும் மேலும் சிறப்பாக கொண்டாடி இருக்கிறாங்க. இந்த ஆலயத்துக்குள்ளே இருக்கிற விநாயகர் சொல்லியிருந்தேன் இல்லைங்களா, அந்த விநாயகருடைய சிற்பம் பார்க்குறதுக்கு மெய் சீர்க்க வைக்கும். சரிங்களா. கரையேற்றும் விநாயகர் இந்த ஆலயத்துடைய இந்த விநாயகரை பார்க்க நமக்கு மிகவும் வந்து பார்த்திங்கன்னா ஆச்சரியத்தை குறிக்கக்கூடியது. ஸ்ரீ கரையேற்று விநாயகர் அப்படின்னா எத்தகைய துன்பத்தில் இருக்கிற மனிதனையும் வந்து பார்த்திங்கன்னா கரையேற்றக்கூடிய ஒரு வல்லமை இந்த விநாயகருக்கு உண்டு. அவருடைய முகத்தை வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் சராசரியாக கண் எங்கே இருக்குது, அவருடைய வாய் எங்கே இருக்குது, காது எங்கே இருக்குன்னு நீங்கள் அதை வந்து பார்க்கவே முடியாது. மண்ணால் வந்து பிடிச்சி வச்ச மாதிரியே இருக்கும். ஆனால் சாமி வந்து பார்த்திங்கன்னா இந்த உருகி ஊற்றுவாங்க தெரியுங்களா, நம்ம மேலே உருகி ஊற்றுனா அங்கங்கே ஓட்டை விழுந்து ஒரு உருவமாக இருப்போம். ஆனால் என்னன்னு தெரியல பாருங்கள். அது போல் ஒரு அமைப்பில், ஆனால் பார்த்தோன்னே விநாயகர்னு தெரிகிற போல் இருப்பார். நீங்கள் கிட்ட போய் பார்த்தீங்கன்னா அத்தகைய ஒரு ஆச்சரியம் உடையவர். அவருடைய முகத்தோற்றங்கள் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ஒரு வித்தியாசமான ஒரு நிலையில் வந்து காணப்படும். பல நூற்று ஆண்டுகளாக இதே நிலையிலிருந்து பக்தர்களுக்கு வந்து காட்சியளிச்சிட்டு இருக்கிறாங்க. அத்தகைய ஒரு சிறப்பான ஒரு விநாயகராக இவர் இருக்கார். திருச்சிற்றம்பலம், இது ஊர் திருக்கோடிக்காவல்னு பேர், தஞ்சாவூர் மாவட்டத்தில் இருக்குது. இவர் கரையேற்றும் விநாயகர்னு பேர். இது வந்து காவேரிக்கு கரையில் உள்ள ஸ்தலம். இது காவேரிக்கு வடகரை ஸ்தலம். ஒரு தடவை காவேரியில் ஜலம் ஏற்பட்டு வெள்ளப்பெருக்கி எடுக்கும் பொழுது ஊருக்குள்ளே வெள்ளம் வருது. அப்போ வந்து ஊர் மக்கள் எல்லாம் சேர்ந்து அகஸ்திய முனிவரானவர் இந்த கோயிலில் உட்காந்து தபம் பண்ணிட்டுருக்கார். உடனே ஊர் மக்கள் எல்லாம் அகஸ்தியர்கிட்ட ஓடி வந்து வேண்டிண்டு எங்களை வெள்ளத்திலிருந்து கரையேற்றி வைக்கணும் அப்படின்னு கேட்டுக்கொள்ள, அகஸ்தியர் உடனே அந்த காவேரி ஆற்று மண்ணால் ஒரு விநாயகரை பிடிச்சு வச்சு வழிபடுறார். அந்த விநாயகமூர்த்தி தான் மக்கள் எல்லாம் காவேரி வெள்ளத்திலிருந்து கரையேற்றி வைக்கிறார். அதனால தான் இவருக்கு கரையேற்று விநாயகர் அப்படின்னு பெயர் வந்ததுக்கான காரணம். இந்த மூர்த்தமே பார்த்திங்கன்னா பாக்கி மாதிரி கல்லால் ஆன திருமேனி கிடையாது, சிலா திருமேனி கிடையாது, மண்ணால் ஆன விநாயகர். காவேரி மண், கிளிஞ்சல், அதில் கிடைக்கக்கூடிய சின்ன சின்ன கூழாங்கற்கள், இதாலெல்லாம் உருவாக்கப்பட்ட திருமேனி இவர். இவருக்கு வந்து ஜலம், தண்ணீர் அபிஷேகமே செய்ய மாட்டாங்க. மாதத்தில் ஒரு தடவை சங்கடஹர சதுர்த்தி அன்னைக்கு சாம்பிராணி தைலம்னு ஒரு மூலிகை தைலம் இருக்குது, அதை சாத்தி திரிசதி, மூலமந்திர திரிசதின்னு சொல்லக்கூடிய விநாயகருக்குன்னே ஏற்பட்ட 300 விசேஷ திருநாமங்கள் கொண்டு இவருக்கு இரவு 7:30 மணிக்கு அர்ச்சனை நடைபெறும். அது மட்டும்தான். அது இல்லாத இவருக்கு தனியாக அபிஷேகமோ ஆராதனையோ எதுவுமே கிடையாது. நம்ம வந்து இந்த விநாயகரை திருக்கோடிக்கா வந்து தரிசனம் பண்ணுறதாலேயோ வழிபட்டுட்டு போகிறதாலேயோ மக்கள் எல்லாரையும் துன்பத்திலிருந்து இவர் கரையேற்றி வைக்கிறார். சுவாமி திருக்கோடீஸ்வரர்னு பேர். கோடின்னா எல்லைன்னு ஒரு பொருள் உண்டு, துணின்னு ஒரு பொருள் உண்டு, காவல்னா சோலைன்னு பேர். இதெல்லாம் காவேரி ஆற்ற பக்கத்திலே இருக்கிறதால இதெல்லாம் ஒரு காலத்தில் சோலைகளாக நிறந்திருக்கு. மாணிக்க திருநாவுக்கரச சுவாமிகள் 4 காவல் சொல்கிறார். திருக்கோடிக்கா, திருக்கோலக்கா, திரு ஆனைக்கா, திரு நெல்லிக்கான்னு அவருடைய திருத்தாண்டகத்தில். அதில் ஒன்றா இந்த திருக்கோடிக்காவல் இருக்குது.
புராண வழியாக இந்த ஊருக்கான செய்திகள்னு பார்த்தோம்னா, திருன்னா சம்ஸ்கிருதத்தில் திருன்னா தமிழில் 3ன்னு ஒரு பொருள் உண்டு. 3 கோடி முனிவர்கள் இந்த ஸ்தலத்துக்கு வந்து சிவபெருமானை வழிபட்டுட்டு போனதாக சொல்கிறேன். எம்மனோர் 3 கோடி முனிவர் வழிபடு மூதூர் அப்படின்னு இந்த ஊர் ஸ்தல புராண பாடல் சொல்லுது. அதனால் திருக்கோடி அப்படிங்கிறதுக்கு 3 கோடி முனிவர்கள் வழிபட்ட ஸ்தலமாக புராணம் சொல்லப்படுது. யமதர்மராஜர், சித்திரகுப்தர் 2 பேரும் இங்கே வந்து சிவபெருமானை வழிபட்டுட்டு போன திருத்தலம் இது. பொதுவாகவே சுவாமிகிட்ட வந்துட்டு போகிறவங்களுக்கு யமபயம் கிடையாது அப்படிங்கிறது ஒரு ஐதீகம். அதுக்காக தான் திருக்கடவூரில் காலசம்ஹாரம் பண்ணதும் கூட. அதே போலவே திருப்பியும் திருக்கோடிக்கா புராணத்திலையும் இங்கே வந்து யமதர்மராஜரும் சித்திரகுப்தரும் சுவாமியை வேண்டி தவம் பண்ணி இங்கே வழிபட்டதாக இருக்குது. அதனால் இங்கே வந்து திருக்கோடீஸ்வர பெருமானை வழிபட்டுட்டு போபவர்களுக்கு யமபயம், யம தண்டனைகள், யமனால் ஏற்படக்கூடிய விக்னங்கள் அனைத்தும் நிவர்த்தியாகுது. அதனால தான் இந்த ஊருக்குள்ளே இடுகாடு சுடுகாடு கிடையாது. மயானம் இல்லாத ஊர் திருக்கோடிக்காவல். இங்கே வாய்ந்தவர்கள்லாம் இதுக்கு அடுத்த ஊருக்கு தான் போகணும். ருத்ரபூமின்னு சொல்லி ஊர் முழுக்க சிவலிங்கமாகவே இருக்கிறதாக ஐதீகம். காரைக்காலம்மையார் தலைகீழாக நடந்து போனாங்கன்னு சொல்கிறோம் இல்லையா, கால் மிதிக்கக்கூடாதுன்னு. அந்த மாதிரி இந்த ஊர்லேயும் நிறையா பேர் கால் தரம் கீழப்படக்கூடாதுன்னு ஊர் எல்லையிலே நின்று தரிசனம் பண்ணிட்டு போன வரலாறெல்லாம் உண்டு. அதனால் இந்த ஊருக்குள்ளே இடுகாடு சுடுகாடு கிடையாது. இங்கே வந்துட்டு போகிறவங்களுக்கெல்லாம் மோட்சம் கிடைக்கிறதாக ஐதீகம். திருஞான சம்பந்த சுவாமிகள் இங்கே வந்துட்டு போகிறவங்களுக்கு பூர்வ ஜென்ம வினைகள்லாம் நீங்கும்னு சொல்கிறார். ஞான சம்பந்தர், நாவுக்கரசர் அப்படிங்கிற 2 பேராலையும் பாடல் பெற்ற திருத்தலம். 11ஆம் திருமுறையில் ஐயடிகள் காடவர்கோன் அப்படிங்கிற பல்லவ மன்னரால் பாடப்பட்ட திருத்தலம் இது. க்ஷேத்திர வெண்பால திருக்கோடிக்காவை ஒன்றா வச்சு பாடியிருக்கார். ஞானசம்பந்த சுவாமிகள் நம்முடைய முன்ஜென்ம வினைகள்லாம் நீங்கிறதுக்கான ஒரே வழியாக திருக்கோடிக்காவலை வந்து சேர்றது தான் சொல்கிறார். நம்ம போன பிறவியில் எத்தனையோ பாவம் பண்ணத்தால் தான் நமக்கு இந்த பிறவி கிடச்சிருக்கு. அப்படி இந்த பிறவியில் பண்ண பாவங்களும் போன பிறவியில் பண்ண பாவங்களும் போகணும். இனியும் நாம் பண்ணக்கூடிய பாப புண்ணியங்கள் நம்முடைய கணக்கில் சேராமல் இருக்கணும்னா அதற்கான ஒரே வழி கோடிக்காவு சேர்மினி அப்படின்னு சொல்கிறார். பண்டு செய்த வல்வினை பற்றற கெடும் வகை உண்டு உமக்கு உரைப்பஞ்சான்னு சொல்கிறார். முன்வினைகள்லாம் தீர்றதுக்கு உனக்கு நான் ஒரு வழி சொல்கிறேன். அது என்னன்னா, நீ திருக்கோடிக்காவலில் போய் இங்கே இருக்கிற திருக்கோடீஸ்வர சுவாமியை வேண்டி தபம் பண்ணி வழிபாடு பண்ணணும். அப்படி பண்ணினா உனக்கு பூர்வ ஜென்ம வினைகள்லாம் நீங்குங்கிறார். அதனால் இங்கே வந்து சுவாமியை தரிசனம் செய்பவர்களுக்கு மறு ஜென்மம் மறு பிறவி அப்படிங்கிறது கிடையாது. அம்பாள் திரிபுர சுந்தரின்னு பேர். இந்த தலத்தில் அம்பாளே முனிவர்களுக்கெல்லாம் திருமாலாக காட்சி அளித்ததாக புராணம். ஹரியல்லால் தேவி இல்லைன்னு அப்பர் சுவாமிகள் சொல்லியிருக்கார். அதனால் இந்த ஊருக்குள்ளே பெருமாள் கோயிலே கிடையாது. இங்கே கிடையாது பெருமாள். அதே மாதிரி தமிழ்நாடுல நான் கேள்விப்பட்டவரை இங்கே தான் அம்பாள் பெருமாளாக காட்சி அளிக்கிறாங்க. இங்கே தான், அதாவது பொதுவாகவே சைவாகமங்களில் வந்து அம்பாளை தான் நம்ம பெருமாளாக பாவிப்போம். ஹரியல்லால் தேவி இல்லைன்னே சொல்கிறார். பெருமாள் இல்லாமல் அம்பாள் இல்லைன்னே சொல்கிறார். அதனால் நமக்கு பொதுவாகவே அம்பாள் வந்து பெருமாள்ங்கிறது யாருன்னா, அம்பாளுக்கு பலவிதமான வடிவங்கள் சொல்லப்பட்டிருக்கு. அம்பாள் சாந்தமாக இருக்கும்போது மனோன்மணி சக்தியாக இருக்கா, கோபமாக இருக்கும்போது காளியாக இருக்கா, யாருக்காவது அனுகிரகம் பண்ணணும்னு வரும்போது துர்க்கையாக மாறுறா. அப்படி அம்பிகை வந்து ஆணாக மாறும்போது தான் பெருமாள் அப்படிங்கிற வடிவம் வருது. இந்த ஸ்தலத்தில் அம்பாளே தான் பெருமாளாக இருக்காங்க. பெருமாளுக்குன்னு ஊருக்குள்ளே தனி கோயிலே கிடையாது. இங்கே வந்து அம்பாளை பார்த்துட்டு போனாலே பெருமாளை சேர்த்து பார்த்த பலன் நமக்கு கிடைக்கிறது இங்கே வந்துட்டு போகிறதால. இந்த மாதம் வந்து பார்க்குற மாதிரி இருக்க பெருமாள் அப்படி எதுவும் கிடையாது. மாதமே விசேஷம் தான், நிச்சயமே விசேஷம் தான். வருடத்தில் ஒரு முறை வந்து அந்த காட்சி, வருடத்தில் ஒரு முறை புரட்டாசி 2வது சனிக்கிழமை அன்னைக்கு அது நடைபெறும். அம்பாளுக்கு அம்பாள் வந்து திருமால் வேடம் பூண்டு காட்சி அளிப்பாங்க. வடுக பைரவர் விசேஷமானவர். வடுக பைரவர் துர்வாச முனிவரால் பிரதிஷ்டித்து வழிபடப்பட்ட பைரவர். இங்கே அவர் அந்த பைரவரை வழிபட்டு தான் 3 கோடி முனிவர்களுக்கெல்லாம் தன்னுடைய காரியங்கள்லாம் சித்தியானதாக சொல்கிறாங்க. பொதுவாகவே பைரவ மூர்த்தியை ஸ்தாபிக்கிறதால சத்ருபஜம், காரிய சித்தி, வியாபார விருத்தி இதுக்கெல்லாம் அதிபதி பைரவர் தான். இந்த ஸ்தலத்தில் அந்த பைரவ மூர்த்தியை துர்வாச முனிவர் பிரதிஷ்டை பண்ணி அவர் ஆராதனை பண்ணியிருக்கார். அதனால் நம்மளும் ஞாயிற்றுக்கிழமை அஷ்டமியில் இங்கே வந்து பைரவ பெருமான வழிபாடு செய்கிறது விசேஷம். செம்பியன் மாதேவியரால் கற்றளை செய்யப்பட்ட திருத்தலம் இது. இது திருஞான சம்பந்தர் திருநாவுக்கரசரால் பாடல் பெற்ற ஸ்தலம். அதுக்கு முன்னாடியிலேருந்தே கோயில் இருந்திருக்கு. சுமார் பல்லவர் கால கல்வெட்டுகளே நமக்கு இங்கே கிடைக்கிது. அதுக்கு முன்னாடி கருங்கல் கோயிலாக இருந்து கல்வெட்டுகள் மட்டும் தனியாக ஒரு கற்பலகையில் வெட்டி வச்சுருக்காங்க. 10ஆம் நூற்றாண்டில் செம்பியன் மாதேவியர் வந்து திருப்பணி செய்யும்போது அந்த கல்வெட்டுகள்லாம் தனியாக எடுத்து வச்சு திருப்பி புதுசாக ஒரு கோயில் கட்டி அந்த கோயிலில் அந்த பழைய கல்வெட்டெல்லாம் திருப்பி பொறிக்கிறாங்க. இதுவும் ஒரு பழங்கல் படி அப்படிங்கிற சொல்லல ஆரம்பிக்காதெல்லாம். அப்படி வர கல்வெட்டுகள் எல்லாம் அதுக்கு முன்னாடி இருந்த கல்வெட்டு. அருணீதி சோழன் வந்து நமக்கு சோழர் காலத்துலேருந்து ரொம்ப பிரசித்தியாக சொல்லப்படுற கதை. திருவாரூரில் பார்த்தீங்கன்னா அதுக்குன்னு தனியாக விக்ரம சோழன் கல்வெட்டெல்லாம் வைக்கிறார். இது வந்து விஜயநகர் கோபுரம். இங்கேயும் அந்த சோழர்கள் நீதிக்கானது தஞ்சாவூர்னு தானே சொல்கிறோம். நீதிக்கான ஊருங்கிறதுனால கோயிலுக்குள்ளே வரும்போது அந்த நியதியெல்லாம் நம்ம சரியாக கடைபிடிக்கணும்.
அப்படிங்கிறதுனால அந்த மனுநீதி சோழன் புராணத்தை வெட்டி வச்சுருப்பாங்க. இந்த நந்திவர்மன் அவர்களுடைய மனைவி இங்கே வந்து துலாபார நேர்த்தி பண்ணியிருக்காங்க. எடைக்கு எடை பொன் வழங்குறது, யாரோ ஒருத்தர் அமர்த்தி வச்சு அவங்களோட எடைக்கு நிகராக பொன் வழங்குறது, அந்த துலாபார நேர்த்தியை இந்த கோயிலில் பண்ணியிருக்காங்க. அதற்கான கல்வெட்டுகள் நமக்கு இங்கே இன்னும் கிடைக்கிறது. இங்கே வந்து யமதர்மருக்கு ஒரு சிலை நிறுவி இருக்கீங்க. அங்கே ஊரில் சில பேர் என்ன சொல்கிறாங்கன்னா அவரோட கை இங்கே வந்து கட்டப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த கட்டுறதுக்கான ஒரு இதுவே எதுவும் தெரியலையே, அங்கே அந்த சிலையில் தெரியலையே உங்களுக்கு? அதான் உங்கள் டவுட்டு கேட்குறாங்க. அது ஏதாவது யாரோ ஒருத்தர் சொல்லி அது ஏதாவது நமக்கு தவறான தகவலாக வந்திருக்கலாம். அப்படி எதுவும் கிடையாது. அது வந்து கையில் போட்டிருக்கிற ஆபரணம். அது காப்பு நம்ம சொல்கிறோம் இல்லையா இன்றைக்கி, அது அந்த காலத்து ராஜாக்கள் அணியக்கூடிய ஆபரணம். உங்களுக்கு எல்லா சுவாமியுமே போட்டிருப்பாங்க கையில் காப்பு, காலில் தண்டை, அதெல்லாம் போட்டிருப்பாங்க. அந்த மாதிரி அது கையில் போட்டிருக்கக்கூடிய ஆபரணத்தை யாரோ ஒருத்தர் தவறாக அடையாளப்படுத்தியிருக்கலாம். அது வந்து வாய் வழியாக சொன்னது சிவன் கட்டுக்கு ஒப்பு போனதுனால அது வந்து கட்டுப்பாட்டில் இருக்கிறது. அதாவது யாரெல்லாம் விபூதி ருத்ராட்சம் போட்டிருக்காங்களோ அவங்களையெல்லாம் வந்து யமதர்மர் தீண்ட மாட்டார்னு சிவமகாபுராணம் சொல்கிறது. அதனால் நமக்கு அதை தாண்டி சான்றது வேண்டியில்லை. அது கை கட்டியிருக்கணும் அப்படிங்கிறதெல்லாம் அவசியம் இல்லை. விபூதி ருத்ராட்சம் இருந்து நம்ம சுவாமி தான் பரம்பொருள் அப்படின்னு தெரிஞ்சுட்டாலே நமக்கு இந்த வாழ்க்கை மேலே இருக்கக்கூடிய பயம், இறப்புனால ஏற்படக்கூடிய பயம், பிறப்புனால ஏற்படக்கூடிய பயம் இதெல்லாம் போகும். இதில்லாது இது திருஞான சம்பந்தர் திருநாவுக்கரசரால பாடல் பெற்ற தலங்கள் இன்னும் விசேஷமானது. இப்போ நீங்களுமே ஆனால் இந்த ஊர் தானே? இதே ஊர் தான். இப்போ நீங்கள் குருக்கள் அப்படின்றத நான் கேட்கல, நீங்கள் கண் கூட பார்த்துருப்பீங்களா? இப்போ இந்த ஊரில் உங்களுக்கு தெரிஞ்சு துர்மரணம்னு ஒன்று நடந்ததே கிடையாது? துர்மரணம்னு எதுவுமே கிடையாது. நடந்ததே துர்மரணம்னு எதுவுமே கிடையாது. இங்கே அதே மாதிரி வந்துட்டு போனவங்களுக்கு தெரியல, அது எப்படின்னு தெரியும். எத்தனையோ பேர் வந்துட்டு போயிருப்பாங்க. ஏதாவது மாற்றம் நடந்திருக்குன்னு உங்கள்கிட்ட சொல்லியிருக்காங்க? அதாவது நிச்சயமாக நிறையா உண்டு. என்ன சுவாமி வந்து நம்மள்கிட்ட கலிகாலத்தில் நேரடியாக பேசுகிறவர் இல்லை. ஆனால் யாரோ ஒருத்தர் மூலியமாக ஏதோ ஒன்று நடக்கும். அபயம்னு யாரோ ஒருத்தர் ஏதோ ஒரு இடத்துல நின்று தனக்கு தவிப்பாக இருக்குது, எனக்கு பயமாக இருக்குதுன்னு சொன்னால் அங்கே வந்து யாரோ ஒரு ரூபத்தில் சுவாமி போய் நிற்பார். அது நிச்சயமாக அது யார் எந்தெந்த சுவாமியை நம்புகிறோமோ அவரே அங்கே வரதாக தான் நம்ம எடுத்துக்கிறோம். ஏன்னா சம்மந்தமில்லாத நேரத்தில் சம்மந்தமில்லாத ஆட்கள்லாம் நமக்கு வந்து உதவிக்குன்னு வருவாங்க, அறிமுகமாவாங்க. அதனால் திருக்கோடீஸ்வரரை நம்பினவங்க நிறையா பேர் சொல்லியிருக்காங்க. நாங்கள் வந்தவரை திருக்கோடீஸ்வர சுவாமியாக தான் பார்க்குறோம். யாரோ ஒரு வயசான அம்மா வந்து எங்கள்கிட்ட சொல்லிட்டு போனாங்க, நாங்கள் அவங்கள அம்பாலாக தான் பார்க்குறோம், திரிபுர சுந்தரி அம்பிகையாக தான் பார்க்குறோன்னு நிறையா பேர் சொன்னவங்க உண்டு. கோயிலில் முக்கியமான திருவிழாக்கள்னால் சித்திரை திருவிழா விசேஷம். இப்போ இந்த கோவிலுக்கு எங்கேருந்து எப்படி வரணும்? வெளியூர்லேருந்து வராங்கன்னா இங்கே கரெக்டாக எப்படி வருது? இது வந்து கும்பகோணம் டு மாயோரம் சாலையில் இருக்குது. அதாவது நீங்கள் வந்து குத்தாலம் கதிராமங்கலத்துக்கு முன்னாடி இருக்குது. கும்பகோணத்துலேருந்து நீங்கள் மாயோரத்துக்கு பேருந்தில் வரீங்கன்னா கதிராமங்கலம்னு கேட்டு ஏறினீங்கன்னா திருக்கோடிக்காவல் பேருந்து நிலையம் நிறுத்துவாங்க. திருக்கோடிக்காவல்னு கேட்டிங்கனாலே தெரியும். ஆனால் கும்பகோணத்துலேருந்து மாயோரத்துக்கு 2-3 வழி இருக்கிறதால கதிராமங்கலம் வழி அப்படின்னு கேட்டிங்கன்னா திருக்கோடிக்காவல் பேருந்து நிலையத்தில் நிறுத்துவாங்க. அண்ணே இது என்ன ஊர்? திருக்கோடிக்காவல் சுடுகாடு கிடையாதுங்கிறாங்களே, உண்மையா? கிடையாது. இதுதான் அதோட சுடுகாடா? எது பின்னாடி இருக்கு அந்த இது? எத்தனை வருஷமா உங்களுக்கு தெரிஞ்சு? எனக்கு தெரிஞ்சு இப்போ 58 வயசு ஆகுது. எங்கள் தாத்தா காலத்துலேருந்து இதுதான் சுடுகாடு. இதுதான் சுடுகாடு. யாராக இருந்தாலும் இங்கே தான் வந்து தான் ஆகணும். தகனம். சுடுகாடு இல்லாத ஒரு திருக்கோடிக்காவல். திருவண்ணாமலையில் எப்படி ஒவ்வொரு அடிக்கும் ஒவ்வொரு சிவலிங்கம்னு சொல்கிறாங்களோ, இங்கே வந்து பார்த்திங்கன்னா அதே போல் ஒவ்வொரு அடியும் ஒவ்வொரு சிவலிங்கம் இருக்குது அப்படிங்கிறமான ஒரு தத்துவத்தில் தான் இங்கே வந்து பார்த்திங்கன்னா இங்கே அந்த மயான பூமி இங்கே கிடையாது. சரிங்களா? அதனால தான் இங்கே மயான பூமி இல்லாமல் காவேரி ஆற்றை கடந்து வந்து பார்த்திங்கன்னா இன்னைய வரைக்கும் தகனம் பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க இந்த ஊர் மக்கள். இந்த காணொளி உங்களுக்கு எப்படி இருந்துச்சுங்கிறத கமெண்டில் சொல்லுங்கள். நன்றி.
शिवाय परमात्मने नमः कोटीश्वराय नमः दीपं दर्शयामि